ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு கால் வந்தது. ஒரு பிலிப்ஸ் டேப் ரெக்கார்ட் செட்டு, ஹைஃபை ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ அது வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ணி அதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எங்கேருந்து கால் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷாப்பில் இருந்தால் கால் வந்தது. நமக்கு தெரிஞ்ச கடை தான் இருந்து. இந்த கடையிலேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு வேண்டுமா அப்படின்ட்டு. சரி, ஓகே, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மழையில் வந்து ஃபுல்லாகவே வந்து நனைஞ்சிட்டு இருக்கு போல். கண்டிஷன் பார்த்தோன்னே ஃபுல்லாக ரஸ்டியாக இருந்தது. இது மேலே ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்படியே விட்டுடுறாங்க. சரி, ஓகே, இது எடுக்கலாமா வேணாமா அப்படி இருந்தது. சரி, பரவாயில்ல, எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அங்கேயே பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர் போடுற மாதிரி ஒரு செட்டு, அது எடுக்கலை. இது மட்டும் எடுத்தேன். சரி, ஷாப்புக்கு கொண்டு வந்துட்டு இது நம்ம கழட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருந்தது. ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. ஏன்னா ஃபுல்லாக வந்து மழை தண்ணி பட்டு நனைஞ்சி அதில் அப்படியே மண்ணாக இருந்தது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 சைடில் இருக்க ஸ்பீக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம், இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலாம் தெரியல. ஆனால் சரி, ஓகே, பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா பல்லி முட்டைலாம் இருந்தது. அந்த அளவுக்கு இதில் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டுருக்காங்க போல இருக்குது. எத்தனை வருஷமாக விட்டுருக்காங்களோ தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம், போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதுதான் வந்து மெயின் யூனிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளீன் பண்ணால் தான் வந்து அதை கழட்டுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் நமக்கே என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் வரும். அதுக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வெறும் டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. க்ளீன் பண்ணதுமே பார்த்தீங்களா, புது சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிப்போம். செக் பண்ணி நான் பார்த்தேன் கொண்டு வரும்போது. இதில் வந்து வெறும் அந்த சவுண்ட் மட்டும் தான் வந்து ஆன் பண்ணும்போது ஒரு இரைச்சல் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வந்தது. சரி, 2 ஸ்பீக்கரையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது ஓரமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த யூனிட்டை ரெடி பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸ்க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் த்ரெட் அவுட்டு. ஆல்ரெடி இதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ உள்ளே இந்த கண்டிஷனில் தான் கைஸ் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண், எறும்புங்க, அப்புறம் பல்லி, இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் உயிர் வாழ்ந்துருக்கும் போல இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, நம்மளால் இது தான் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஆர்சி ஜாக்கெலாம் ரெஸ்ட் ஆகிருக்கு. பெல்ட்டு கட் ஆகிருக்கு. இதில் டேப் ரெக்கார்டுக்கு வர பெல்ட் கட் ஆகிருக்கு. பார்ப்போம், இது நம்ம இது பண்ணலான்ட்டு. இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், எல்லாமே டிஸ்அசெம்பிள் பண்ணிப்போம். டிஸ்அசெம்பிள் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொண்டு வரும்போது இந்த கண்டிஷன் தான். ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். போர்டு வந்து மேலே இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் எந்த டேமேஜ் ஆகலை. அடியில் வந்து போகிற சர்க்கியூட்லலாம் வந்து தண்ணி பட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருக்கு. சரி, அதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நானும் ஒன்று ஒன்றா கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த டேப் ரெக்கார்டு யூனிட்டே வந்து நான் வந்து தனியாக பிரிச்சுட்டேன். பிரித்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, க்ளீன் பண்ணிப்போம். அந்த சுவிட்செலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பேக் சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை தண்ணி பட்டு இதுவாகிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இது மாற்றிடலாம். பெல்ட் மாற்றி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மோட்டர்லாம் ஓடுதா என்ன ஏதுன்னு கண்டிஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு மோட்டர்லாம் ஃபுல்லாக எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து 9 வோல்ட் மோட்ரு. இது தனியாக ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து 9 வோல்ட்டு கொடுத்து இது வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி. ஓகே, மோட்டர் ரன் ஆகுது. இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறது, அதாவது எஃப்எம்மு, டேப்பு, அந்த அந்த இதை வந்து சேனல் வந்து மாற்றுறது. அது வந்து ஃபுல்லாகவே ஜாம் ஆகிட்டு இருந்தது. எதுவும் இது பண்ண முடியல. ஸோ அதில் லைட்டாக வந்து ஐபி அடித்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஐபி போட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அப்படியே செட்டில் ஆகட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தா வந்து அது நல்லா மூவ் ஆகுது. ஸோ அப்படியே அந்த நாபை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து பண்ணியாச்சு. பின்னாடி கொஞ்சம் போர்டெல்லாம் கூட அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு.
இதில் வந்து சில விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பெல்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எக்ஸாக்டாக இப்போது சேம் சைஸில் வந்து நிறைய பெல்ட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ. ஆனால் இந்த மாடலுக்கு கிடச்சிச்சு. சரி ஓகே, கிடச்சிட்டு மாட்டி விட்டாச்சு. பெல்ட் மாட்டி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் ஆகுது, பக்காவாக ரன் ஆகுது கைஸ். Zari borders from 12% to 5% will bring relief to the weavers, dyers and traders who form the workforce of the industry. This reduction will also increase the competitiveness and boost sales for weavers. Shivang, Akashvani News, Delhi. இது நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஹாபிக்காக தான் கைஸ் பண்ணுறோம். பெருசாக ஒன்றும் இல்லை இதில் வந்து. ஏன்னா இப்படி ரெஸ்ட்டு பிடிச்சி பழசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணோமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இது எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து நான் இதை செஞ்சிட்ருக்கேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக. ஓகே, இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம கட் பண்ணி ஜாயிண்ட் அடிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். सर्वतंत्र स्वतंत्राय सिंहाय कविवादिनां वेदांताचार्य वत्साय वेंकटेशाय मंगलम मंगलम कोचरेन्द्राय महनीय गुणाब्दये बलरामानुजाय उपरि प्राणावाय वार्तसूताय मंगलम. கைஸ் இப்போ இதில் வந்து எஃப்எம் ஒர்க் ஆகலை, ஆனால் வந்து மீடியம் வேவ்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது. அதில் ஒரு சேனல் மட்டும் தான் ரிசீவ் பண்ணுது. டேப் ரிகார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் வந்து அந்த பெரிய வீல் பெல்ட் மாத்திரம் பார்த்தீங்களா, அதில் வந்து கீழே ஒரு கியர் வரும். அந்த கியர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ வேறு ஏதாவது செட்டில் வந்ததுன்னா நம்ம வந்து அதை எடுத்து போட்டு சேஞ்ச் பண்ணி இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது வந்து இப்போதைக்கு நம்ம பாட வச்சாச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதோட ஸ்பேர்ஸ் கிடைக்கும் போது நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.